மக்களிடையே ஒரு பேச்சு அடிக்கடி மக்கள் பேசிக்கொள்வார்கள். வாய்மையே வெல்லும், வாய்மையே வெல்லுன்றான். எங்கேயா வெல்லுது வாய்மை? சத்தியமேவ ஜெயதே அப்படின்றான். தர்மத்தின் வாழ்வுதனை சூது கவ்வும், மீண்டும் தர்மம் வெல்லும். இதெல்லாம் ஒன்றும் நடக்கிற காரியம் இல்லை சார், வெறும் தத்துவம். நல்லா கொள்ளையடிக்கிறவனா நல்ல வசதியாக இருக்கான், லஞ்சம் வாங்குறவனால ரொம்ப வசதியாக இருக்கான். வகுப்புவாதம் பேசி மக்களிடத்திலே குழப்பத்தை உண்டு பண்ணி மக்களை குழப்பவர்கள் ஆட்சியிலே இருக்கிறார்கள். உண்மையை பேசுகிறவங்கெல்லாம் அடங்கி கிடக்கிறாங்க, முடங்கி கிடக்கிறாங்க. நேர்மையாக வாழ்கிறவங்கெல்லாம் ஐயோ பாவம் என்று கிடக்கிறாங்க. யாரெல்லாம் அநியாயம் அக்கிரமம் பண்ணுறாங்களோ அவனை ரொம்ப நல்லா இருக்கான், இனோவா காரில் போயிட்டுருக்கான், இவன்கிட்ட சைக்கிள் கூட ஒழுங்காக இல்லை. எல்லாரும் கேட்குற கேள்வி வாய்மையே வெல்லும், வாய்மையே வெல்லும் என்று ஒரு கேள்வி கேட்குறார்கள். இதுக்கு என்ன விடன்னா, இது குரான் ஒத்த வரியில் பதில் சொல்லியிருக்கு. குல்ஜால் ஹக் வசஹக்கல் பாத்தில் இன்னல் பாத்தில கான ஜஹூக்கா. இது ஒவ்வொரு வரியாக கவனிங்க. உண்மை வந்தது, பொய் அழிந்தது, பொய் அழியக்கூடியது. 3 விஷயங்கள் இருக்கு. உண்மை வந்தது, பொய் அழிந்தது. உண்மை வந்தால் தானே பொய் அழியும். உண்மையே வரலையே, உண்மையை யாரும் பேசலையே, உண்மையை யாரும் உணர்த்து முழங்கலையே, உண்மையை பேசுவது களத்துக்கு வரலையே. சும்மா வீட்டில் உட்காந்துக்கிட்டு ஃபேஸ்புக்கில் போட்டுக்கிட்டு இருந்தால் போதுமா? டைம்ஸ் ஆஃப் இந்தியா பத்திரிகையில் ஒன்று நடந்தது முன்னால். இந்த ஆட்டோக்கார் 5-6 வருஷத்துக்கு முன்னால் ஆட்டோக்காரர்களை பற்றி என்ன அநியாயம் பண்ணாங்க, இதை எதிர்த்து நம்ம குரல் கொடுக்கணும் சொல்லி ஒரு தினமும் ஆட்டோவை பற்றி ஒரு செய்தி வந்து கொண்டே இருக்கும், கட்டுரையில் வந்து கொண்டே இருக்கும். இதனால் உந்தப்பட்ட பல பேர் நாங்கள் வர்றோம், நீங்கள் போராட்டத்துக்கு தயாராகுங்க. பத்திரிகை வந்து நாங்கள் 10,000 பேர் எழுதினோம் கடிதம், அதில் போட்டோம் ஃபேஸ்புக்கில், அதில் இதெல்லாம். சரி, ஒரு தேதியை குறித்தாங்க, வாங்க கமிஷனர் ஆஃபீஸுக்கு போங்க. 10 பேர் வந்தான், 10 பேர். பார்த்தீங்களா, இவர்களெல்லாம் முகநூல் வீரர்கள், முகநூல் வீரர்கள். என்ன ஆக இவ்வாறு களத்துக்கு வராமல், உண்மையை உரத்து சொல்லாமல் நீங்கள் பொய்களை எப்படி ஒழிப்பீர்கள், அசத்தியத்தை எப்படி அகற்றுவீர்கள்? மக்கள் இன்னொரு கேள்வி கேட்பாங்க, என்ன சார் லேசான காரியமா? பொய்யை அழிக்க புறப்பட்டானே நம்மளை விட்டு வைப்பானா அரசாங்கம்? காவல்துறை அதிகாரிகள் விட்டு வைப்பாங்களா? ஒரு வழி பண்ணிட மாட்டான் நம்மளை? அதிகாரம் படைத்தவர்கள், நீதிபதிகள், சட்ட வல்லுநர்கள், அரசு அதிகாரிகள், மேல்மட்டத்தில் இருப்பவர்கள், இவங்களுக்கெல்லாம் பாதுகாப்பு இருக்குல்ல சமூகத்தில். இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? இவங்கெல்லாம் என்ன பண்ணுறாங்க? சாமானிய மக்களை விட்டுருவோம், சாமானிய மக்களை விட்டுருவோம். இவங்களும் ஒன்றும் செய்யலையே, இவங்களும் ஒன்றும் செய்யலையே. ஓய்வு பெற்ற அதிகாரிகளாக ஏதாவது செய்கிறார்களா? ஓய்வு பெற்ற அதிகாரிகள் அவங்களும் ஒன்றும் செய்யறது. ஆக அநீதிகளை விட கொடுமையானது அநீதிகளை பார்த்து கொண்டு மௌனமாக இருப்பது, அநீதிகளை பார்த்து கொண்டு மௌனமாக இருப்பது. ஆகவே தான் குரான் சொல்லுது, உண்மை வந்தது, பொய் அழிந்தது. உண்மை வந்தால் தாங்க பொய் அழியும், உண்மை வராமல் எப்படி பொய் அழியும்? பொய் அழியாது, அதான் பொய் இருந்துக்கிட்டே இருக்கு. இன்னொன்று கடைசியாக ஒன்று சொல்லுது, பொய் அழியும் தன்மை உடையது, கான ஜஹூக்கா. பொய் வந்து ஒரு சக்தி வாய்ந்த பலம் வாய்ந்த சக்தி வாய்ந்த ஒன்று அல்ல. அதை கொடுக்குற அடியை செம்மையாக கொடுத்தமாக்கா அது போயிடாது, அவ்வளோ பலவீனமானது. ஆனால் இந்த பொய்யை பரப்புவர்கள் பலமாக இருக்கிறார்கள், உண்மைவாதிகள் பலவீனமாகவும் கோழைகளாகவும் இருக்கிறார்கள், களத்துக்கு வர மறுக்கிறார்கள். ஆகவே பொய் அழியலை, அசத்தியம் அழியலை. ஆகவே உண்மை வந்தால்தான் பொய் அழியுமே தவிர வாய்மையே வெல்லும் என்று சொல்லிக்கொண்டே இருந்தால் வாய்மையெல்லாம் வெல்லாது. உண்மையை களத்துக்கு வர வேண்டும், உண்மை பேசுபவர்கள் களத்துக்கு வர வேண்டும், போராட வேண்டும். அவ்வாறு ஈடுபடுகின்ற போதுதான் மாற்றங்கள் ஏற்படும் என்பதை நாம் புரிந்து கொள்ளும். சுருக்கமாகவும் எழுதி அனுப்ப வேண்டும். நீண்ட பத்தியை நீங்கள் எழுதினால் எங்களுக்கு சிரமமாக இருக்கும். தெளிவான முறையில் சுருக்கமாக அனுப்புங்கள். ஒரே ஒரு நிபந்தனை, முஸ்லீம் அல்லாதவர்கள் மட்டும்தான் கேள்வி கேட்க வேண்டும். முஸ்லீம்களுக்கு கேள்வி கேட்பதற்கு வேறு பல வாய்ப்புகள் இருக்கின்றன. பள்ளி வாயிலில் கேட்டுக்கொள்ளலாம், இமாம்களை சந்தித்து கேட்டுக்கொள்ளலாம். ஆகவே இந்த இடம் முஸ்லீம் அல்லாதவர்களுக்கானது. ஆகவே முஸ்லீம் அல்லாத சகோதரர்கள்